Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 15வது அதிகாரம் வசனம் 2. ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 2. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இந்த வசனத்துல ஆபிராம் அடியேனுக்கு என்ன தருவீர்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி கேட்கிறாரு. எதனாலனா, இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய கேடகமாகவும் பலனாகவும் இருக்கிறேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, இந்த கானான் தேசத்தை அவங்களுடைய சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல ஆபிராம் ஆண்டவரை நோக்கி கேட்கிற அந்த கேள்வியில, அடியேனுக்கு என்ன தருவீர்னா, நீங்க எனக்கு சுதந்திரமா நிறைய விஷயங்களை தரப்போறீங்க, ஆனா நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. என் கூட இருக்கிற இந்த எலியேசர் என்னோட வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கான், எனக்கு அப்புறம் என்னோட காரியங்களை இவன் அல்லவா சுதந்திரத்து கொள்ளுவான் அப்படிங்கிற ஒரு கேள்விய ஆண்டவர் முன்பாக வைக்கிறாரு. இந்த இடத்துலயும் ஒரு விசுவாசத்தோட தான் ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கிறாரு. ஏன்னா அவருக்கு கொடுக்க போகிற விஷயத்தையெல்லாம் சுதந்திரிக்கிறதற்கு தனக்கு வருகிற சந்ததியா இல்ல தன்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிற இந்த எலியேசர் தான் சுதந்திரிக்க போறானா அப்படிங்கறத கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவருக்கு அநேக காரியங்களை செய்வாருங்கிற நம்பிக்கையோட இந்த இடத்துல கேட்கறது தெரியுது. இதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஆபிராமுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்துட்டோம்னாலே அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கின்னு சொல்லிட்டு. அப்ப அவருக்கு ஒரு சந்ததியை தரப்போறாருன்னு அங்கேயும் தெரியுது. அந்த கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்றத அவரோட சந்ததி சுதந்திரிக்க போறாங்கன்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ணுவேன்னு சொல்றது தெரியுது. ஆனாலும் இங்க அந்த பிள்ளை இல்லாம இருக்கிறத ஆண்டோடத்துல நினைவு கூறுகிறாரு. அப்படி கூறும்போது தேவனும் என்ன செய்யறாரு, ஆபிராமை அழைத்து கொண்டு போயிட்டு வெளியில இருக்கிற நட்சத்திரங்களை, அதாவது அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை உன்னால என்ன கூடுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி பெருசா இருக்குங்கிறதையும் சொல்றாரு. சொல்லி இந்த அதிகாரத்துடைய முடிவுல அவங்க சுதந்திரிக்க போகிற அந்த எல்லைகளை குறித்தும் சொல்லி அவரோட உடன்படிக்கை பண்றாரு. இப்படி உடன்படிக்கை பண்ணி அப்படி ஒரு தேசத்தை கொடுக்க போறேன்னு ஆண்டவர் சொன்னாலும் ஆபிரகாம் அந்த தேசத்தை சுதந்திரித்தாரா? முழுமையா அந்த தேசத்தை அவரோ ஈசாக்கோ யாக்கோபோ சுதந்திரிக்கல. அவருக்கு பின்வருகிற அந்த சந்ததிகளே சுதந்திரிக்கிறாங்க. அதை அவங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? அததான் எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அவங்க எந்த விசுவாசத்தோடு மரித்தார்கள்? அவங்களுக்கு பின்வருகிற அந்த சந்ததி இந்த தேசங்களை சுதந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு அந்த தேசம் பெருசா தெரியல. எபிரேயர் 11வது அதிகாரத்துல 16வது வசனத்துல சொல்லப்பட்டபடி அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அப்போ அவங்க விரும்பினதெல்லாம் என்னது? ஆண்டவர் அவங்களுக்கு தரப்போகிற பரம கானானை குறித்து, அந்த பரலோக வாசத்தை குறித்து. அதை அவங்க நம்பிக்கையோட எதிர்பார்த்து அதை தருகிற தேவனே தன்னுடைய தேவன்னு சொல்லிக்கொள்ள அவங்க வெட்கப்பட்டு போகலன்னு சொல்லிட்டு. இது எந்தப்படியான ஒரு விசுவாசமும் நம்பிக்கையுங்கிறத நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் காண்பிக்குது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையான விசுவாசத்துல ஆபிராம் இருந்தாரு. அவர் கேட்டது அவருக்கான சந்ததி அவரிடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் அதிகப்படியான காரியங்களை அவருக்கு உறுதிப்படுத்துறாரு. அப்போ இந்த இடத்துல இருந்து ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசமும் அவரு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் பேரு கொண்டிருந்த நம்பிக்கையும் அந்த பரம கானானியை அவர் நாடி இருந்ததையும் தேவன் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. இதை அறிந்து நாமும் நம்முடைய தேவைகள் ஏதாவது இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற காரியமும் நமக்கு தரப்போகிற சில விஷயங்களும் நம்மை தாண்டி நம்முடைய தலைமுறைகளுக்கும் அதை நிலையாய் நிற்கும் அப்படிங்கிறத காண்பிக்குது. இதுல எல்லாம் நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு நிலையான விசுவாசமும் அதே போல ஆண்டவர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையும் நாம அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு சுபாவமும். இதையெல்லாம் நாம காத்து கொண்டால் ஆண்டவர் நமக்கு தருகிற விஷயங்கள் பெருசா
இருக்கும். நாம நாடி காத்திருக்க வேண்டியது என்ன? நமக்கு தர வேண்டிய அந்த பரம காணான ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் தந்தருள்வாருங்கிற அந்த நம்பிக்கையோட இந்த வாழ்நாட்களை கழிப்பது. அப்படி நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மளை நடத்துவதில் நிச்சயத்து தேவனா இருக்காரு. ஏன்னா அவர் நமக்கு வாக்கு தத்துவமும் பண்ணியிருக்காரு, நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லிட்டு. இந்தபடியா இந்த நம்பிக்கைகளோட நாமும் காத்திருந்த தேவனை நோக்கி பார்த்தோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு சகலத்தையும் செய்கிறவரா இருக்காருங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திறோம் ராஜா. அப்பா, நாங்க தற்கால தேவைகளை நோக்கி உங்களிடத்துல சொல்லும் போதும் ராஜா, நீர் எங்களுக்கு தரப்போகிற அநேக சுதந்திரங்களை காண்பிக்கிறீங்க ராஜா. ஆம் தகப்பனே, அப்படி அப்பா உம்மை நோக்கி நாங்க பார்க்கும்போது அப்பா, இம்மைக்கான தேவைகளை மாத்திரமல்ல ராஜா, அப்பா எங்களுக்கு நீங்கள் என்னென்றைக்கும் தரப்போகிற அந்த பரம காணான நோக்கி உம்மை பார்க்கணும் ராஜா. அந்த விசுவாசுடனும் நிலையான அப்பா நம்பிக்கையுடனும் தகப்பனே ஒரு கீழ்ப்படிந்த குணத்துடனும் உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கணும் ராஜா. அப்படி காத்திருக்கும் போது நீர் எங்களுக்கு அந்த பரம தேசத்தை தருவீங்களே ராஜா. அதையே நாங்கள் நாடுகிறோம் தகப்பனே. அப்படியா நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.